ஹாப்பி பர்த்டே. பர்த்டே எப்படி போயிட்டு இருக்கு? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே. ரீசெண்டா உங்களோட பர்த்டே ஸ்பெஷல் வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ற ஆர்கே நகர் படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. இல்ல அந்த படத்துல நிறைய பாலிடிக்ஸ் எல்லாம் டச் பண்ணிருக்கிற மாதிரி. சூப்பர் லைட்டா ஒரு பொலிட்டிக்கல் ஒரு சட்டையர்னு சொல்லலாம். ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. ஆல் கிரெடிட்ஸ் டு மை டைரக்டர் சரவணராஜன். இப்போ இருக்கிற டாபிக்ஸ் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. டீசர்வே தெரியுது. ஓகே சார், நீங்க வந்து இந்த ஆர்கே நகர் தொகுதியில இருந்து ஒரு டயலாக் இருந்துச்சு, நடிகரா இருந்தா ஓட்டு போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது ஜென்ரலா நாங்க கூட ஜென்ரலா எடுத்துக்கிட்டோம். பட் உங்களோட டீம் நம்ம கையில் சந்திரன் வந்து சில விஷயம் ட்வீட் பண்ணியிருந்தாரு இல்லையா? ஆமா, இந்த பசங்களுக்கு வேற வேலை கிடையாது. எல்லாத்தையும் வந்து நோண்டி விட்டுறது. கரெக்டா கிறிஷும் கேட்டிருந்தா, சந்திரனும் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து நீங்க எல்லாருமே வந்து நீங்க வந்து இப்போ கமல் சார் சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு ஜாலியான ஒரு சீன்ல போயிடும். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகே. யாரையும் பர்சனலா இது பண்ணி யாரையுமே பர்சனலா நான் தாக்கிலாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கிடையவே கிடையாது. சார், இப்போ இன்னைக்கு உங்களோட பர்த்டே. சோ இதே அன்னைக்கு நம்ம கமல் சாரோட பர்த்டேவும் கூட. இன்ஃபேக்ட் நீங்க கூட விஷ் பண்ணிருந்தீங்க இல்லையா சோஷியல் மீடியால? ஆமா. சோ அவர் பாலிடிக்ஸ்குள்ள வரத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப we all need a change. கண்டிப்பா வந்து I really wish கமல் சார் is the change we are all looking for அப்படின்னு நானும் வந்து உங்களை மாதிரி எனக்கு வந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட சிஎம் பார்க்கணும்னு ஆசை. ரொம்ப கேஷுவலா நம்மள ஒருத்தர் மாதிரி இருக்கிற ஒரு அந்த மாதிரி ஒருத்தரை பார்க்கணும்னு ஆசை. கடவுள் இடம் வச்சிருக்காங்கன்னு தெரியல. பட் I just wish him all the very best on his birthday. சார், ஆனா உங்களோட அப்பா வந்து ஆர்கே நகர் தொகுதியில நிக்கும் போது நம்ம இந்தியா கிளாஸ் இன்டர்வியூ பண்ணும்போது சில விஷயம் நாங்க கேட்டிருந்தோம். என்னன்னு கேட்டிருந்தோம்னா, சார் இப்ப நீங்க நிக்கிறீங்க, பொதுவா இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இருக்கிற படங்களுக்கு பிரச்சனை வரும். சோ வெங்கட் பிரபு சாரோட படங்களுக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்கும்போது அப்பா ஒரு விஷயம் சொன்னாரு, அதெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியாதுமா, கண்டிப்பா வந்து அது வரதான் செய்யும், அதை தாண்டி நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப நீங்க எடுத்திருக்கிற கண்டென்ட்டும் வந்து பாலிடிக்ஸ் இருக்கு அப்படிங்கும் போது ரிலீஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பொலிட்டிக்ல தாண்டி வந்து ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் தான் இருக்கும் அந்த படத்துல. ஓகே. ஸோ ஐ திங்க் there won't be that much of problem நினைக்கிறேன். பார்த்தாங்கன்னா கண்டிப்பா வந்து இப்போ நீங்க பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க வந்து படத்துல பார்க்கும்போது வந்து கிளாப்சிங் மொமெண்டா இருக்குமே தவிர யாரையும் ஹர்ட் பண்ற மாதிரி இருக்காது. ஓகே. ஏன்னா மக்கள் தினமும் பேசிட்டு இருக்கிற விஷயம் தானே பண்ணிருக்கோம். நாங்க ஒன்றும் புதுசா வேற எதுவும் பண்ணலையே. இல்ல இப்பெல்லாம் உண்மையை பேசினாலே அது பிரச்சனை ஆயிடுது. அதுதான் ஏன்னு புரிய மாட்டேங்குது. எல்லாருமே ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிறாங்க படங்களா பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே வந்து படத்தை வந்து டேக்கிங் இட் வெரி பர்சனலி. அது அந்த மாதிரி கிடையாது. மூவிஸ் லைக் for entertainment purpose, for people to make them think, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சில films வந்து just to for entertainment கம்ப்ளீட்டா மைண்ட் எடுத்து வெளில வச்சுட்டு வந்து படம் பார்க்கணும் அப்படின்னு படம் வருது. மோஸ்ட் அவைட்டட் பார்ட்டி இன் டவுன் அப்படின்னாலே வந்துட்டு அது வந்துட்டு பார்ட்டி டீமோட பார்ட்டி, அதாவது சென்னை 28 பாய்ஸோட பார்ட்டி. அந்த டீமோட சீஃப் என்னோட பிரதர், என்னோட டைரக்டர் வெங்கட் பிரபு அண்ணாக்கு many more happy returns of the day. Wishing you just good health with happiness and peace and love all around. Heroines kitten mattum illama heroes kitten. Bye bye, love you. Sorry, bye bye. ஜென்ரலா வந்து கவர்மெண்ட்டையோ இல்ல பாலிடிக்ஸையோ கலாய்க்கிறது இருக்கு. பட் இந்த டீசர் வந்து பார்த்து நிறைய பேர் ஃபீல் பண்ற விஷயம் என்னன்னா, மேபி பிஜேபி அந்த மாதிரி அவங்களை சப்போர்ட் பண்ணன கன்சென்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஸோ நாட்டில் நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான் வந்து அதுல என்ன நடந்துச்சோ அதுதான் வந்து பண்ணிருக்கோம் படத்துல. ஸோ அதனால வந்து I'm very very far away from politics. எனக்கு பாலிடிக்ஸ் தெரியாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் எங்க அம்மா வந்து பாலிடிக்ஸ்குள்ள போனதே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். எனக்கு பிகாஸ் ஐ டோன்ட் நோ எனி பாலிடிக்ஸ். ஸோ நான் வந்து I just see this as entertainment ஆன ஒரு விஷயமா தான் நான் இது பார்த்து நாங்கள் இப்படிதான் படம் பண்ணுவோம், பண்ணா ஜாலியா. I'm so thankful to Venkat Prabhu sir. It was a great opportunity for me to work with him in Party movie, and I can keep on talking about him, and he's an amazing person and is a great human being and very spontaneous, creative, and anybody can love him. So
Happy birthday, Venkat Prabhu sir, and wishing you a fantastic year ahead. And God bless us and spread love and positivity. Yes, Sanchita. ஸோ பார்ட்டிக்கு உங்களோட கேங் தான் ஒரு எடுத்துக்காட்டு. நீங்க எல்லாம் சேர்ந்து பார்ட்டின்னு ஒரு படம் பண்றீங்க. ஸோ படம் இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கு சார்? ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா, இல்ல பேட்ச் ஒர்க் இருக்குங்களா? இன்னும் கொஞ்சம் பேட்ச் ஒர்க் இருக்கும். டோட்டலா கிட்டத்தட்ட ஒரு 95% படம் முடிஞ்சிருச்சு. யூஸ்வலா உங்களுக்குன்னு ஒரு காஸ்டிங்ஸ் இருக்காங்க, லைக் வெங்கட் சார் படம்னா இவங்க எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி வந்து சத்யராஜ் சார், அதுக்கப்புறம் ஷாம், அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம். ஸோ இந்த ஒரு காஸ்டிங் செலெக்ஷன் எப்படி சார்? இல்ல, இது கொஞ்சம் வேற மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் பண்ணேன் நானு. இது கொஞ்சம் இது யூஸ்வலான ஒரு ஒரு காஸ்டிங்கா இருக்கக்கூடாது, நம்ம படம் மாதிரி இருக்கக்கூடாது. ஜெய் எல்லாமே டோட்டலா வேற ஒரு கேரக்டர் தான். ஜெய், சிவா எல்லாமே 2 பேர் இருக்காங்க. பட் ஆனா வந்து இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணாத ரோல்ஸ்ல தான் அவங்க ப்ளே பண்றாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஒரு சின்ன முயற்சி. ஆனா சத்யராஜ் சார் கூட எல்லாம் ஒர்க் பண்றதா இப்போ லைட். ஏன்னா அவ்வளோ கோஆபரேட்டிவா, அவ்வளோ ஜாலியா. சார், சத்யராஜ் சார், நாசர் சார் எல்லாம் வந்து இட் வாஸ் டிலைட் டு ஒர்க் வித் அந்த மாதிரி லெஜெண்டரி ஆக்டர்ஸ் கூட. அவ்வளோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பிகாஸ் அங்கெல்லாம் வந்து கேரவேன் எல்லாம் கிடையாது. எல்லாருமே வந்து பழைய ஷூட்டிங் மாதிரி வந்து சேர் போட்டு கேமரா பக்கத்துல உட்காந்துருப்பாங்க. அங்க அப்படியே அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க. எல்லாருமே ஒன்னா பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருந்தது. என்ன கேரவேன்னா வந்து ஷார்ட் முடிஞ்சோன்னா எல்லாரும் அவங்க கேரவேனுக்கு போயிடுவாங்க இங்க எடுத்தோம்னா. அங்க வந்து அப்படி இல்லாம இட் வாஸ் லைக் ஒரு பெரிய ஃபேமிலியாவே இருந்தது. ஸோ இட் வாஸ் கம்ப்ளீட்டா வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். மக்களுக்கு பார்ப்போம், மக்கள் தான் சொல்லுவாங்க. Hi VP, happy birthday to you. நான் உங்ககிட்டயும் சொல்லியிருக்கேன், எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன், நான் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், யூ மை ஃபேவரட். நீங்கள் ரொம்ப ஸ்வீட், கூல், கேரிங், ஃபன் டு பி வித். ஸ்டே தட் வே ஃபார் எவர். லவ் யூ. ஹாப்பி பர்த்டே. ஓகே, மை லாஸ்ட் கொஸ்டின் சார். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது கூட சொன்னீங்க என்டர்டைன்மெண்டா இப்ப யாரும் பாக்குறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரியான ஒரு இஷ்யூ வந்து மெர்சல் படத்துக்கும் வந்துச்சு இல்லைங்க? ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அது ஏன் அப்படி பண்றாங்க அப்படிங்கறது வந்து எனக்கு தெரியல. நான் வந்து மெர்சல் கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம். ஐ மீன் அதுல வந்து அதை வந்து ஒரு படத்துல வந்து நீங்க வந்து இப்போ ஒரு விஷயம் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா வந்து உடனே வந்து பீப்புள் இட்ஸ் a fictitious thing இல்லையா? இப்போ சினிமா அப்படிங்கறதே வந்து இப்போ வந்து அதுல இதை நீங்க சீரியஸா எடுத்துட்டீங்கன்னா ட்வின்ஸ், இப்போ நீங்க நிறைய லாஜிக்கல் கேள்வியில அந்த படத்துல நீங்க கேட்கலாம். நீங்க அந்த லாஜிக்லாம் மீறிடுறீங்களா? when it is a commercial film, நம்ம லாஜிக்ஸ் அவ்வளோ வந்து லாஜிக்ஸ் மீறப்படும். ஸோ அதனால வந்து அது வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய சொல்லுவாங்க. ஒரு படத்துல வந்து இப்போ வந்து இந்தியன்ல கூட தான் சொல்லியிருந்தாங்க, லஞ்சம் வாங்கினாங்கன்னா வந்து வந்து அவர் வந்து he will come and ask question, he will even go to the limit of killing that person அப்படிங்கறதெல்லாம் இருந்துச்சு. இப்போ ஒரு ப்ராப்ளம் இப்போ சோசியல் மீடியானால தான் வந்து ஐ திங்க் எல்லாமே பெருசாக்கிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருசாக்கிடுறாங்க எல்லாத்தையும் நினைக்கிறேன். ஐ திங்க் படத்தை படமா விட்டுட்டாலே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாலிட்டிக்ஸா இருக்கட்டும், படமா இருக்கட்டும், ஐ திங்க் தி ஷுட் நாட் மிங்கிள் போத்னு தான் நினைக்கிறேன். அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். எல்லாருமே நிறைய பேர் வந்து அந்த பப்ளிசிட்டியே வந்து அந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பிளஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த விஷயத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கேட்கறதுக்கு. பிகாஸ் லாட் ஆஃப் மணி இஸ் இன்வால்வ் இல்லைங்களா? நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் சைடா இருக்கட்டும், ப்ரொடியூசர் சைடா இருக்கட்டும், என்ன தியேட்டருக்காரங்க எல்லாருமே வந்து லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். மெர்சல் மாதிரி ஒரு ஃபிலிம்லாம் வந்து லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். அது சொன்னா பார்த்துட்டு அப்படி சிம்பிளா சொல்ல முடியாது. ஐ மீன் இட்ஸ் ஹாப்பி பர்த்டே டு யூ வெங்கட் பிரபு. இந்த வருஷம் நீ நிறைய படம் பண்ணணும், நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணு. ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான், என்னென்னா இந்த வருஷம் நீ வந்து தளபதி வச்சும் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி பண்ணனா நல்லாயிருக்கும். ஸோ ஆல் மை விஷஸ், ஐ அம் தேர் வித் யூ. ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகெயின். இன்னைக்கு வந்து பிறந்தநாள் காணும் மற்றவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கமல் சாருக்கு ஃபர்ஸ்ட், அப்புறம் வந்து சிங்கர் கார்த்திக், அப்புறம் வந்து சிங்கர் ஸ்ரீனிவாஸ், அப்புறம் திருவிக்ரம் டைரக்டர், அப்புறம் வந்து அனுஷ்கா மேடம் அவங்களுக்கு, அப்புறம் என்னுடைய திருப்பூர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் தியாகுன், அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே. அப்புறம் வந்து லண்டன்ல வந்து ஒருத்தங்க சாந்தி அக்கான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. அப்புறம் வந்து இருக்கானே மலேசியால ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவருக்கு அவருக்கு இன்னைக்கு பர்த்டே. அவருக்கும் என்னோட விஷஸ். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்தியா கேஸ் மூலமா சொல்லிக்கிறேன்.
இவங்க எல்லாத்துக்கும் பிளஸ் உங்களுக்கும் ஹாப்பி பர்த்டே சார். சீக்கிரமா வந்து எங்களுக்கு ஒரு பாட்டி படத்தோட டீசராவது இருக்கு. கண்டிப்பா விரைவில் வச்சிருவோம் பார்ட்டி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூங்க, தேங்க்யூ. பாய் சார்.